நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இடம் விக்கிரவாண்டி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட முண்டியம்பாக்கம் ஊர் திரௌபதி அம்மன் கோவில். பொதுவாக இந்த தொகுதியில் பெருவாரியாக வன்னிய மக்கள் அனைத்து கிராமங்களிலும் வாழ்கிறார்கள். அதற்கு இந்த கோவில், இந்த முண்டியம்பாக்கம், இது முண்டியம்பாக்கம் இல்லை, சிந்தாமணி, தப்பாக சொல்லிட்டேன். இந்த ஊரின் பெயர் சிந்தாமணி, அதாவது முண்டியம்பாக்கத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஊர் சிந்தாமணி. சிந்தாமணியின் வீதிகள். கோவில் ஊரின் மேற்கு புறம் நன்றாக இயற்கையான தோட்டங்களுக்கு நடுவில். பொதுவாக விக்கிரவாண்டி தொகுதி என்பது விவசாயம் மிக செழிப்பாக இருக்கிறது. நானே எதிர்பார்க்கவில்லை. நானும் நேற்று ஒரு 30 கிராமம் பார்த்துட்டேன். பார்த்ததில் எங்கேயும் எல்லா இடத்துலையும் விவசாயம் செழிப்பாக தான் இருக்குது. அந்த ட்ரை லேண்ட்ஸுங்க கண்ணில் பார்க்க முடியலை. மிகவும் உண்மையிலேயே விவசாய ரீதியாக மிக செழிப்பு. வேறு தொழில்கள் இல்லை. நமது குழுவினர் பார்த்திங்கன்னா அங்கே அந்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க, விவரங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள், ஆய்வு சம்பந்தமான விவரங்களை. சரி, நானும் சென்று விவரங்களை செலுத்த வேண்டும், சேகரிக்க வேண்டும். வணக்கம் நேயர்களே. வணக்கம் நேயர்களே. நாம் விக்கிரவாண்டி தொகுதி, சரி, நமக்கு ஆய்வுக்கு போகிற என்ன இல்லை. 2 மாதம் ஏன்னா ப்ரெஸ் மீட் முடித்த பிறகு எந்த ஆய்வும் பண்ணலை. இல்லை, 1.5 வருஷம் தமிழகத்து களத்தை ஏறத்தாழ 39 தொகுதியும் பார்த்தோம். அதே மாதிரி ஏறக்குறைய நான் கவர் பண்ணது 200 சட்டமன்றம் இருக்கும். அது கவர் பண்ணிப்பேன். நம்ம மிஸ் பண்ண சட்டமன்றம்னா ஒரு 20-25 இருக்குன்னு நினைக்கிறேன், நான் மிஸ் பண்ண சட்டமன்றம். ஏன்னா அந்த மாதிரி நான் மிஸ் பண்ண சட்டமன்றத்தில், ஆனால் இந்த பகுதியில் முண்டியம்பாக்கம் அதெல்லாம் எடுத்திருக்கேன். உள்பகுதியில் போய் நான் எடுத்ததில்லை. இப்போ அந்த சர்வே பார்லிமெண்ட் எடுக்கிறப்ப முண்டியம்பாக்கம், விக்கிரவாண்டி இந்த மெயினில் எடுத்திருக்கேன், ஆய்வு எடுத்திருக்கேன். பட் உள்பகுதிக்கு போய் நான் எடுக்கலை. ஆனால் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரே ஒரு பேரூராட்சி தான், முழுக்க கிராமங்கள். ஏன்னா முழுக்க கிராமங்கள் என்பதால் சரி, பொழுதும் போகலை, சரி போவான், சரி ஏதோ கொஞ்சம் சரி கையில் காசு இருக்குது, செலவழிச்சாத்தனை தூக்கம் வர, போய் செலவு பண்ணிட்டு வருவோன்னு கிளம்பிட்டேன். 4 பேரை கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி போய் சர்வே பண்ணிவிட்டு வந்தாச்சு. சர்வே பண்ணதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மொத்தம் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை பார்த்து ஆய்வு செய்தேன். அதேமாரி விக்கிரவாண்டி பேரூராட்சி இவ்வளவும் பார்த்துட்டேன். பார்த்ததில் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. முதலாவது இந்த பகுதியின் நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே ரொம்ப வியந்து போனேன். அதாவது ஒரு தொகுதிக்குள்ளே பயணித்தோம்னா ஒரு சட்டமன்றத்தில் நான் பல பகுதி பார்த்துருக்கேன். 60% பசுமையாக நல்ல விவசாயம் இருக்கும், சில 70 கூட இருக்கும். ஆனால் 30% 40% அந்த சட்டமன்றத்தின் ஒரு பகுதி காய்ந்து போய் விவசாயம் சரியாக செய்ய முடியாத நிலங்களாக காணப்படும். ஆனால் இந்த தொகுதியில் ரொம்ப உண்மையிலேயே ஏறக்குறைய 80% மேலே இப்படி பசுமையான நிலங்கள். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா மழைக்காலம் இன்னும் சரியாக ஆரம்பிக்கலை இல்லையா. இப்போ தமிழகத்தின் பெரும்பகுதி விவசாயம். இப்போ என் பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் விவசாயம் வைக்கலை, சும்மா கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே வாழையும் கரும்பும், ஏன்னா நெல்லும், ஏன்னா போகிற பக்கமெல்லாம் இருக்கிறத பார்த்து உண்மையிலேயே அந்த விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆக விக்கிரவாண்டி தொகுதி என்பது விவசாயம் செழிப்பாக உள்ள ஒரு தமிழகத்தின் தொகுதி என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. சரி, இது தவிர அங்கே மக்கள் தொகை, அந்த அடிப்படையை தானே பார்க்கணும். மக்கள் தொகை எவ்வாறு இருக்கின்றனர் என்று பார்க்குறப்ப அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தந்தது. ஏன்னா நான் இதுவரைக்கும் பார்த்த சட்டமன்றங்கள்லேயே அந்த வடமேற்கில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட். தருமபுரி இது பெண்ணாகரம் சட்டமன்றத்தை எடுத்து பார்த்திங்கன்னா, அதை நான் 2010 ஆய்வு பண்ணுறப்ப தான் ஷாக்கானேன். ஏன்னா அது வரைக்கும் அப்படி ஒரு சட்டமன்றத்தை நான் பார்த்ததே இல்லை. என்னடா எதனா நான் அது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிற ஆய்வுகள் பூரா ஒரு சட்டமன்றத்தில் ஒரு ஒரு சமூகம் பெரிய அளவில் இருந்தால் 22%லேருந்து 24, 25, 28 வரைக்கும் கூட இருந்ததை தான் நான் அதுக்கு முன்னாடி 2010க்கு முன்னாடி பல தொகுதியில் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ என்னாகரம் இடைத்தேர்தல் பண்ண போகிறப்ப தான் புரிந்து கொண்டேன்,
65%க்கும் குறையாமல் வன்னியர் சமூகம் மட்டுமே அந்த பெண்ணாகரம் சட்டமன்றத்தில் வாழ்ந்தார்கள். அது அன்றைக்கி எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. அதுதான் ஏறக்குறைய இன்று என் மனசில் இருக்கிறது. நிச்சயம் இன்றும் தமிழ்நாட்டில் ஒரு சமூகம் அதிகம் இருக்கிற ஒரு தொகுதினா பெண்ணாகரம் தான், வன்னியர் அதிகம். அதை போலவே அதற்கடுத்து இப்போ இந்த தொகுதி எனக்கு ஆச்சரியத்தை என்ன கொடுத்துருக்குன்னா, ஏறத்தாழ 40 முதல் 42% மக்கள் அங்கே வாழ்கிறதாகத்தான். ஏன்னா இத்தனை கிராமம் பார்த்துட்டேன். ஏறக்குறைய வன்னியர் இத்தனை கிராமம் பார்த்ததில் 2-3 கிராமம் தான் வன்னியரே இல்லை, எல்லா கிராமமும் வன்னியர் இருக்காங்க. ஏன்னா அப்போ அதையும் ஒரு பெருராட்சி தான், அது 20,000 வாக்காளருக்கு தான். இதையும் எல்லாம் கணக்கிட்டு அங்கேயும் அவர்கள் தான் முதல் வாக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக கணக்கு போட்டு பார்க்குறப்ப ஒரு நிச்சயமாக நமக்கு புரிகிறது, 40 முதல் 42% வாக்குகள் வன்னியர் வாக்குகள் மட்டுமே இந்த தொகுதியில் உள்ளன என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இது ஃபஸ்ட்டு. சரி, இதுக்கடுத்த வாக்கு வங்கியாக யார் இருக்கின்றார்கள் என்று அதை கரெக்டாக ஸ்கேன் செய்யும்போது, அதே மாதிரி இந்த தொகுதியிலே பட்டியல் சமூக மக்களும் அது மாதிரியே மிக பெருவாரியாக எல்லா ஊர்களிலும் வாழ்கின்றனர் என்பதையும் நமது ஆய்வுகளின் மூலம் தெரிந்து கொண்டோம். அதே சமயம் இந்த 2 பேரில் யார் பெரிய வாக்கு வங்கியின் கம்பேரிசன் வருது இல்லையா, அப்படி அதை ஒப்பீடு செய்து அந்த எடுத்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது வன்னியர் சமூகத்தை விட ஒரு 3% குறைவாக இருக்கும் வாய்ப்பு உண்டு. பட்டியல் சமூகம் என்னுடைய கணக்கில் ஒரு 3%. அது அவங்களுடைய வாக்குநிலை எப்படி இருக்கும்னா 38% முதல் 40% வரை அவர்களது வாக்கு வங்கி இருக்கும் வாய்ப்புண்டு. இதுதான். அப்போ இந்த 2 வாக்கு வங்கியுமே சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு நெருக்கி 30 வந்துடுது, 80 வந்துடுது. 80% இந்த 2 சமூக மக்களே இருந்து விடுகின்றனர். அப்போ இந்த 80% விட்டால் வேறு யார் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே சிலர் சொன்னாங்க, அவங்க 15%, இவங்க 10%, அப்படிலாம் ஒருத்தர் இல்லை. அத்தனை. ஏன்னா நான் கிராமம்னா ஒரு பகுதி கிராமம்லாம் பார்க்கல. அந்த யூனியனில் 3 பகுதியாக இருக்குது. விக்கிரவாண்டி யூனியனு, இந்த பக்கம் ஏதோ ஒரு யூனியனு, அது ரெக்கார்டை பார்த்தா தெரியும், பிறகு ஒரு யூனியனு, இப்படி 3 பார்ட்டாக பிரித்து பார்த்தோம். எல்லா பகுதியும் பார்த்தாச்சு. ஒரு 50க்கு மேற்பட்ட கிராமம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, பெரிய அளவிலான சமூகமே இல்லை. ஒரு உடையாரர் ஒரு 5% இருந்தால் அதிகம், அதுக்கு மேலையெல்லாம் கிடையாது. 5% உடையார்கள். ஏன்னா அதுக்கு அடுத்து முதலியார்கள் ஒரு 3 to 4க்குள்ளே இருக்கலாம். அதே மாதிரி யாதவர்களும் அதே நிலை தான். இப்போ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-12 வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் 3 சேர்ந்து. இந்த மீதியில் நாயுடு ரெட்டியாருங்கிறது ஒரு 1.5% 2% இருக்கலாம், அவ்வளோதான், குறைவாக தான் இருக்காங்க. இருக்கும் இடங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் 10 குடும்பம் 5 குடும்பம் இப்படி இருக்காங்க இந்த சமூகம். பட் ஸ்ட்ரென்த்து கம்மி தான், 1.5% தான் இருக்கலாம், இல்லை கூடுனா 2% இருக்கலாம். இதுதான். பிறகு பார்த்திங்கன்னா ஆசாரிகள் ஏறக்குறைய பெரும்பகுதி ஊர்லேயும் 10 வீடு 5 வீடுன்னா அது ஆனால் இருப்பாங்க. ஆசாரி எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாங்க எனக்கு. அவங்களும் ஒரு 2% அளவுக்கு இருக்கிறாங்க. பிறகு இதரங்கிறது, அதாவது சலவை தொழிலாளி, இவங்க பார்பர், இந்த 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 மாதிரி இப்போ தொழில்கள் செய்யக்கூடியவங்க, இன்னும் நமக்கு புலப்படாத சில இடங்கள் இருக்கலாம், ரொம்ப ரேராக 1-2, அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து இவங்க இருக்காங்க. யார்? இஸ்லாமியர்களும் கிராம பகுதியில் பெருசாக தட்டுப்படல. ஒரு சில இடங்களில் அந்த பாண்டிச்சேரிக்கு முன்னாடி திருக்கனூர் பாண்டிச்சேரி நுழைஞ்சிடுறோம். அதற்கு முன்னாடி அந்த அந்த பகுதிகளில் இஸ்லாமியர் கொஞ்சம், அதாவது விக்கிரவாண்டியினுடைய அவுட்டரில் இருக்கிற கிராமங்களில் கொஞ்சம் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்கள் குறிப்பாக வசிப்பது விக்கிரவாண்டியில் மட்டும்தான் கணிசமான ஒரு மக்கள் தொகையாக இருக்கிறார்கள். ஆனால் அங்கும் வன்னியர் தான் மிகப்பெரிய மக்கள் தொகை. ஏன்னா ஆக அந்த இஸ்லாமியரும் அவ்வளோதான், ஒரு 1%லேருந்து 2% தான் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக இதுதான், இந்த மாதிரி தான் யாருமே, அவர்கள் இருவருமே மிகப்பெரிய வாக்காளராக இருக்கின்றனர். பிறகெல்லாம் 5, 3, 4ன்னு இப்படி தான், 2, 1 இப்படி தான் இருக்காங்க. இதுதான் இந்த சட்டமன்றத்தின்
உண்மையான சமூக ரீதியான வாக்கு பலங்கள். சரி, இன்று இதை பார்த்து விட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தொகுதி ஆய்வுனா, அந்த ஆய்வில் இந்த பேஸ் முதல்ல கரெக்டாக தெரியணும். ஏன்னா ஒரு சமூகத்தை கூட்டி ஒரு சமூகத்தை குறைத்து, ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவலே உடையார் 15% கொடுத்தாங்க. அப்படிலாம் இல்லை, இருந்தால் தானே. அத்தனை ஊர்கள் எடுத்தும் காண பிறகு எங்கே புதுசாக வந்துட போகிறாங்க? இருக்காங்க, கம்மியாக இருக்காங்க. அதனால் அவர்கள் 5% இருந்தால் பெரிய விஷயம். ஏன்னா அதுதான் சரியான உண்மை. சரி, அடுத்த வீடியோவில் கட்சிகளின் பலம், ஒவ்வொரு கட்சியின் பலம் என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம்.